வணக்கம். சற்று முன் வெளியான அதிரடியான தகவல். 63% அகவலைப்படி டிஏ உயர்வு. 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அரசு ஊழியர்களுக்கு அதிக சம்பளம் சார்ந்து குட் நியூஸ் குறித்து தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இது சார்ந்து முழு விவரத்தையும் பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியர்களும் 8வது ஊதியக்குழுவின் அமலுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முன்பாக அவர்களுக்கு மற்றொரு முக்கியமான அறிவிப்பு காத்து கொண்டுள்ளது. ஜனவரி 2026 அகவலைப்படி அகவலை நிவாரணம் DADR இன்னும் சில நாட்களில் வெளியிடக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனுடைய தாக்கம் அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியர்களின் பென்ஷனில் இருக்கும் என்பதால் இதற்காக அனைவரும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். AICPI IW குறியீடு 0.5 புள்ளிகள் அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் நவம்பர் 2025க்கான அகில இந்திய தொழில்துறை தொழிலாளர் விலை குறியீடு AICPI IWஐ வெளியிட்டிருக்கிறது. இந்த குறியீடு 148.2 அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பணவீக்கம் ஊழியர்களின் சம்பளம் அல்லது ஓய்வூதியத்தின் உண்மையான மதிப்பை குறைக்காத வகையில் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான அகவலைப்படி DAவை நிர்ணயிப்பதற்காக அடிப்படையாக இந்த எண்ணிக்கை செயல்படுகிறது. ஜனவரி 2026 அகவலைப்படி திருத்தம் மிக முக்கியமானது. 6 மாதங்களுக்கு ஒரு முறை, அதாவது ஜனவரி மற்றும் ஜூலை மாதத்தில் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் அகவலைப்படியில் திருத்தம் செய்யப்படுகிறது. முன்பாக ஜூலை 2025இல் அரசு அகவலைப்படியை 55லிருந்து 58% உயர்த்தியது. ஜனவரி 2026க்கான உயர்வு எவ்வளவு இருக்கும் என்பது குறித்து டிசம்பர் 2025க்கான AICPI IW எண்கள் வந்தவுடன் தான் தெரிய வரும். இந்த எண்கள் இந்த மாதம், அதாவது ஜனவரி மாத இறுதியில் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. டிசம்பர் மாதம் AICPI IW எண்கள் 147 அல்லது 148க்கு அருகில் இருந்தால் வர இருக்கும் ஜனவரி மாத திருத்தத்தில் அகவலைப்படி 3% முதல் அதிகபட்சமாக 5% வரை அதிகரிக்கும் என்று ஊழியர்கள் சங்கங்கள் நம்புகிறார்கள். ஊழியர் அமைப்புகளின் எதிர்பார்ப்பு என்ன? டிசம்பர் 2025 AICPI IW 147ஆக இருந்தால் மத்திய அரசு ஊழியர்களுக்கு DA சுமார் 3% அதிகரிப்பு இருக்கும் என்று அகில இந்திய NPS ஊழியர் கூட்டமைப்பின் தலைவர் மன்ஜித் சிங் படேல் கூறுகிறார். டிசம்பர் மாதம் AICPI IW நவம்பர் 2025 அளவீட்டை சுற்றி இருந்தால், அதாவது 148.2 இருந்தால் DAவில் 5% வரை அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக அவர் கூறியுள்ளார். அகவலைப்படியை கணக்கிடுவதற்கான சூத்திரத்தை குறித்து பார்ப்போம். அகவலைப்படியை கணக்கிடுவதற்கான அதிகாரபூர்வ சூத்திரம் பட்டேலுடைய எடுத்துக்காட்டுகளுடன் விளக்கியுள்ளார். அகவலைப்படி சதவீதம் கடந்த 12 மாத சராசரி AICPI IW பெருக்கல் 2.88 கழித்தல் 261.41 வகுத்தல் 261.41 பெருக்கல் 100 கழித்தல் தற்போதைய அகவலைப்படி சதவீதம். AICPI புள்ளி 148.2 இருந்தால் 148.2 பெருக்கல் 2.88 ஆக மொத்தம் 5% அகவலைப்படி அதிகரிப்பு, அதாவது மொத்தமாக 63% அகவலைப்படி உயர்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அடுத்ததாக AICPI IW 147ஆக இருந்தால் 147 பெருக்கல் 2.88 423.36 ஆக மொத்தம் 3% அகவலைப்படி அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதாவது மொத்த அகவலைப்படி 61% இருக்கும். சம்பள உயர்வு எவ்வளவு? அகவலைப்படி 3 முதல் 5% வரை அதிகரித்தால் நேரடி பலன்கள் சம்பளத்தில் பிரதிபலிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதை உதாரணம் மூலம் புரிந்து கொள்ளலாம். உதாரணமாக 50,000 ரூபாய் அடிப்படை சம்பளத்தில் தற்போதைய 58% DA தோராயமாக 29,000 ரூபாய். அகவலைப்படி 61% அதிகரித்தால் அது தோராயமாக 30,500 ரூபாயாக அதிகரிக்கும். அதாவது ஒவ்வொரு மாதமும் தோராயமாக 1,500 ரூபாய் அதிகமாக கிடைக்கும். அகவலைப்படி 63ஐ எட்டினால் அடிப்படை சம்பளத்தில் அகவலைப்படி தோராயமாக 31,500 ரூபாயாக இருக்கும்.
அதாவது தற்போதைய அகவலைப்படியுடன் ஒப்பிடுகையில் ஒவ்வொரு மாதமும் 2500 ரூபாய் அதிகமாக கிடைக்கும். ஒட்டுமொத்த இந்த அகவலைப்படி உயர்வு ஊழியர்களின் வருமானத்தில் தெளிவான தாக்கத்தை ஏற்படுத்தும். ஜனவரி 2026க்கான உண்மையான அகவலைப்படி உயர்வு AICPA-IW தரவை வெளியிடும்போது தான் தெளிவாக தெரிய வரும். வழக்கமாக மார்ச் மாதமோ அல்லது ஏப்ரல் மாதங்களில் ஜனவரி மாதத்திற்கான அகவலைப்படி அதிகரிப்பை அரசு அறிவிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு 2026 ஜனவரி மாதம் முதல் அரியர் தொகை கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் எவ்வளவு சதவீதம் அகவலைப்படி அதிகரித்தால் நன்றாக இருக்கும் என்பது சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.